உழவருடைய பெருந்தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 40வது நினைவு நாள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு மணி மண்டபத்திலே மாலை வைத்து மரியாதை செய்தோம். எங்களோடு நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அந்த பெருமகனாருடைய திருவுருவச் சிலைக்கும் மாலையிட்டோம். எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் வருவதாக இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்வோரும் இந்த ஆண்டு பல்வேறு பணிகளுக்கிடையே தன்னுடைய அஞ்சலியை செலுத்துமாறு எங்களை இங்கே கேட்டுக்கொண்டார். இந்த பெருமகனார் போராடிய போராட்டம் கொஞ்ச நெஞ்சமல்ல. வாய்ப்பூட்டு சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர். தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டது. ஆனால் அவர் செய்ததெல்லாம் விவசாயிகளுக்காக போராடியது மட்டும்தான். 2 பைசா கட்டண உயர்வுக்காக போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. 46 பேர் இறந்தார்கள். தமிழகம் முழுவதும் மொத்தமாக 75 பேர் இருந்ததாக விவசாய பெருமக்கள் கூறுகிறார்கள். கடுமையான போராட்டங்களை எல்லாம் சந்தித்து இந்த பெருமகனுடைய மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு மணிமண்டபத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு தொடர்ச்சியாக இன்றும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. விவசாய நிலங்களை தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளுக்கு, ரயில்வேஸ் அமைப்பதற்கும் சாலைகள் அமைப்பதற்கும் எரிவாயு குழாய் பதிப்பதற்கும் என்று தொடர்ந்து நிலத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உரிய இழப்பீடு தருவதில்லை. வழியிருந்தும் கூட நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்லாமல் வேண்டுமென்றே விவசாய நிலங்களுக்குள் கொண்டு செல்கின்றார்கள். இது சமீபத்தில் கூட சூலூரில் இது நடந்தது. விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பாஜக சார்பிலே அங்கு சென்று ஹர்ஜன் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்தித்து மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கின்றோம். அவர்கள் சொல்வதெல்லாம் மாநில அரசு பார்த்து எங்கு பைப்பை போட சொல்கிறதோ, எங்கு குழாயை பதிக்க சொல்கிறதோ அங்கு நாங்கள் தயார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அக்கறையற்ற விவசாயிகள் மீது அக்கறையற்ற அரசு தொடர்ச்சியாக விவசாய நிலங்களை பிடுங்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது. பல இடங்களிலே ஏற்கனவே சிட்கோ போன்ற தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்பட்டும் கூட மீண்டும் கூட இப்பொழுது சமீபத்தில் மெட்வாவி என்ற இடத்துல மீண்டும் 1000 ஏக்கர் எடுப்பதாக முயற்சி எடுக்கிறார்கள். தொழில் தேவை, தொழில் வளர்ச்சி தேவை, மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயம் விளைநிலங்களை பிடுங்கி தொழிற்சாலை அமைக்கக்கூடாது. நீங்கள் காய்ந்த தண்ணீரற்ற பகுதியில் விவசாய நிலங்கள் அமைப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்குவதை ஒருபோதும் பாஜக அனுமதிக்காது. தமிழக அரசு திட்டமிட்டே தொடர்ச்சியாக விவசாய நிலங்களை பிடுங்கி அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலே இடத்தை விலைக்கு வாங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. திமுகவும் திமுக சார்ந்த நிர்வாகிகளும் 1 இன்ச் நிலத்தை கூட தேவையில்லாமல் திமுகவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதை ஒருபோதும் பாஜக அனுமதிக்காது. தொடர்ந்து விவசாயிகள் நலனுக்காக இன்று பாஜக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாடுபடும். இந்த நினைவு நாளிலே பெருமகனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலே பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.